போகிறேன். ஹாய் மக்களே, நேற்று தமிழக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விழாவை கோலாகலமாக கொண்டாடிச்சு. நேரு விளையாட்டு அரங்கமே மாணவர்களாலையும் சினிமா செலிபிரிட்டினாலையும் களை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள்லாம் நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப நிகழ்ச்சியாக பேசினாங்க. நம்ம கேட்பதற்குமே ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னா மாணவர்கள் அவர்களுடைய வழிகளை சொல்லும் பொழுது அந்த சினிமா செலிபிரிட்டியாக நடிகர்கள், இயக்குநர்களும் தங்களுடைய வழியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதோடு ஒப்பிடும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கல்வித்தரம் மேம்பட்டு இருப்பதாகவும் அவங்க பாராட்டெல்லாம் தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் 2025-26 கல்வியாண்டுக்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களெல்லாம் தொடங்கி வச்சு மாணவர்களுக்கு டெபிட் கார்டுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு கல்வியை பற்றி நான் எதிர்க்கட்சியாக இந்த இடத்துல மாறி பேசினாலும் கூட உண்மையிலுமே தமிழ்நாட்டுக்கு கல்வியில் மிகப்பெரிய மரபும் பாரம்பரியமும் இருக்கிறத மறுக்கவே முடியாது. அது உண்மைதான், யதார்த்தமான விஷயந்தான். ஆனால் அந்த அடிப்படை கட்டுமானம் சாதாரணமாக உருவாகிடலை. அதற்கு எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ பெரிய அடித்தளம் யாரெல்லாம் போட்டாங்க தெரியுமா? சிறுக சிறுக நிதி சேர்த்து காமராஜர் போட்ட விதை. தமிழகத்தை ஆட்சி செய்த அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இதில் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரே ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் இது எங்களால் தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிரீடத்தை சூட்டிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எப்படி சொல்கிறது, காமராஜரில் தொடங்கி கடந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இதில் பெரிய அளவில் பங்களிப்பு இருக்குது. ஒரு ஏழை குழந்தைக்கு பணம் இல்லாததுங்கிறதுனாலேயே கல்வி கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு எல்லா தலைவர்களுமே நினச்சாங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இந்த இடத்துல பாரபட்சம் இல்லாமல் அரசியலை தாண்டி எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும்னு நினச்சது உண்மைதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மு க ஸ்டாலின் வரைக்குமே அப்படி தான் நினைக்கிறாங்க. எஸ், உண்மைதான். அதோட விளைவு தான் இன்னைக்கு ஊருக்கு ஊர் தொடக்கப்பள்ளி, 4-5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, போதிய அளவுக்கு கலை அறிவியல் கல்லூரிகள், போதுங்கிற அளவுக்கு பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே இன்றைக்கி நிறைஞ்சி இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு முதலமைச்சர்களும் இதுவரைக்கும் ஜாதி மதம் தாண்டி கல்வியோட முக்கியத்துவத்தை கருதி எல்லோருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்னு நினைத்த அந்த உயர்ந்த நோக்கங்கள் தான் இன்னைக்கு தமிழக அரசு தன்னுடைய தலையில் கிரீடமாக வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எப்பாடு பட்டாவது தங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கல்வியோட அருமையும் பெருமையும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் புரிஞ்சிருக்குங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு உண்மை. இந்தியாவில் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது உண்மையிலுமே நம்ம நல்ல இடத்துல தான் இருக்கோம். தமிழ்நாடு சூப்பரான எஜுகேஷன் சிஸ்டத்தில் கல்வியோட உயர்ந்த தரத்தில் தான் இங்கே இருக்குது. இதில் மறுப்பதற்கே கிடையாது. இதை எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். எதிர்கட்சியாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் ஆதரவு தான். இந்த இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், ஜெயலலிதா இருந்தாலும், எஸ், அவங்களுக்கு என்னுடைய அட்சாப். ஆனால் இந்த பெருமை, இந்த சந்தோஷம், இந்த கொண்டாட்டத்தை எல்லாம் நாம் தக்க வச்சுக்க முடியுமாங்கிறது $1,000,000 கேள்வியாக இன்றைக்கி நம்ம முன்னாடியெல்லாம் எழுந்து நிற்கிது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் புதிய கல்விக் கொள்கை. பிஎம்சி திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்காததுனால மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தராமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். இயக்குனர் வெற்றிமாறன் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி குலக்கல்வி முறை இருக்கும்பொழுது குறிப்பிட்ட கம்யூனிட்டி, குறிப்பிட்ட ஜாதி தான் படிக்கணும்னு ஒரு வரைமுறை இருந்ததில்ல, அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம வந்தோம்ல. இப்போ சிஸ்டமேட்டிக்காகவே சட்டப்படியே படிப்பை தடுப்பதற்கான சதி நடக்குதுன்னு வெற்றிமாறன் சொன்னார். அதில் ஓரளவுக்கு நான் உடன்படுறேன் அந்த விஷயங்கள். எஸ், ஆனால் கல்வி உரிமை சட்டம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளியில் 25% இடஒதுக்கீடு அடிப்படையில் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளை சேர்க்கப்பட்டாங்க. அதற்கான கட்டணத்தை அரசே ஒவ்வொரு வருஷமும் கட்டிக்கிட்டு வந்துச்சு. ஆனால் மத்திய அரசோட நிதி வராததுனால இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அந்த 25% இடஒதுக்கீடு அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களை சேர்க்க முடியாத ஒரு அவல நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. சூழ்ச்சி செஞ்சது நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்கன்னா, தமிழக அரசுனால் செய்ய முடியலைங்கிறத ஒரு முதல் ஃபெயிலியர் இந்த வருஷத்தோட தமிழ்நாடு கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு முதல் ஃபெயிலியராக இதை நான் முக்கியமாக பார்க்குறேன். எஸ், முக்கியமான விஷயம். ஆனால் தமிழக அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை தக்க வைக்கிற அளவுக்கு போதுமான அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் இருக்கான்னு அரசு மனம் திறந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது மிக நல்லது.
ஒவ்வொரு வருஷமும் மனுஷங்களெல்லாம் போயிட்டு மாஸ்டர் செக்அப் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அரசு பள்ளிகளோட தரம் குறித்தும் பள்ளி பாடத்திட்டங்களுடைய தரம் குறித்தும் ஆசிரியர்களுடைய தரம் குறித்தும் நீங்கள் ஒரு சுய பரிசோதனை இப்போ செஞ்சு பாருங்கள். நான் சுட்டி காட்டக்கூடிய 2வது குற்றச்சாட்டு இதுதான். 3வது விஷயம், மத்திய அரசோட புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை கல்வி மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத சுட்டி காட்டிய தமிழக அரசு அந்த கொள்கையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அறிவிச்சிருச்சு. அதே நேரத்தில் மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கும்னு சொல்லி ஒரு குழுவையும் தமிழ்நாடு அரசு அமைச்சாங்க. ஆனால் அந்த குழுவில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் துணைவேந்தர் ஜவஹர் நேசன் இடையிலேயே அந்த குழுவில் இருந்து விலகிட்டார். என்ன நடந்துச்சு, அவர் என்ன டிமாண்டு, என்ன திட்டங்களை முன் வச்சார், என்ன திட்டங்களை தமிழக அரசு நிராகரிச்சிச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த இடத்துல இருக்குது. அது ஏங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் எந்த பதிலும் கிடைக்கல. எல்லா குழப்பத்தையுமே தாண்டி அந்த குழு தான் அந்த அறிக்கையை முழுசாக நிறைவு செஞ்சு தமிழக அரசுக்கு கொடுத்துச்சு. ஆனால் தமிழக அரசு பள்ளி கல்விக்கான கொள்கையை மட்டும் வெளியிட்டு உயர்கல்வியை அப்படியே விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இந்த இடத்துல இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா தமிழக அரசு அந்த பள்ளிக்கூடங்களில் அந்த கொள்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உயர்கல்வி அப்படியே கைவிட்டுருச்சு அப்படின்னு தான் இந்த இடத்துல சுட்டி காட்ட தோணுது. நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டில் இது 4வது குற்றச்சாட்டு. ஏன் உயர்கல்விக்கான கொள்கை வெளியிடலைங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் இன்னமும் பதிலே கிடையாது. தமிழக அரசோட பள்ளி கல்விக் கொள்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் தனியார் பள்ளிக்கூட ஆதிக்கம் பெருசாகிட்டே இருக்குது. அதை பற்றி மாநில கல்விக் கொள்கையில் எந்த விஷயமும் இது வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட இடம்பெறவே கிடையாது. கல்வியில் பாகுபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு மாடல் ஸ்கூல் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்போ அதாவது அந்த மாதிரி பள்ளிகள் நடத்துகிறாங்க. அப்போ மாதிரி பள்ளிகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அதை ஏழை மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி திட்டமும், அரசு பள்ளி அதாவது மாதிரி பள்ளி இல்லாத ரெகுலரான அரசு பள்ளிகள் இருக்குல்ல, அதில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இன்னொரு மாதிரியான பாடத்திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது நான் வைக்கக்கூடிய 5வது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அரசே சமூக நீதினு பேசிக்கிட்டு அரசே மாதிரி பள்ளிகளுக்கு ஒரு மாதிரியான அந்த மாணவர்களுக்கு ஒரு கல்வியும், ரெகுலராக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்வியும் வகைப்படுத்துதா? இது எந்த வகையில் நியாயம்? ஒரு பக்கம் சமச்சீர் கல்வின்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் மாதிரி பள்ளிகளுக்கும் இருக்கும்னு சொல்கிறது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. யாருமே இந்த கேள்வியை எழுப்பவே கிடையாது. மத்திய அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வி வழங்குவோம்னு சொன்னப்போ எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு, ஆனால் மாநில கல்விக் கொள்கையிலேயும் இடைநிலை கல்வியில் தொழில் பயிற்சி வழங்கப்படும்னு சொல்கிறது இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படியாக இல்லை. மத்திய அரசை நீங்கள் ஒன்றிய அரசை குறை சொன்னீங்களே தொழிற்கல்வியை கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு, அப்போ உங்களுடைய மாநில கல்விக் கொள்கையை புதுசாக உருவாக்கும் பொழுது அதையும் இப்போ அது தானே கொண்டுட்டு வரீங்க. அப்போ ரெண்டுமே முரணாக இருக்குல்ல. அப்போ அவங்க செஞ்சது, ஒன்றிய அரசு செஞ்சது சரினா அப்போ நீங்கள் பண்ணுறதும் சரிதான். ஒன்றிய அரசு பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வரலையா? ஏன் இந்த இடத்துல தமிழக அரசு கோட்டை விட்டுச்சு? இது என்னுடைய 6வது குற்றச்சாட்டு. முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிள்ளைங்க அந்த தேர்வை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. நீட் தேர்வுக்கான கோச்சிங் இன்றைக்கி பெரிய ஒரு மாஃபியாவாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமாம், எஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்படவே இல்லை. சமூக சமத்துவத்தையும் சமூக நீதியையும் உறுதிப்படுத்த கல்வி, மருத்துவம் ரெண்டையுமே அரசு மக்களுக்கு இலவசமாக தரணும். இது அரசோட அடிப்படை கடமை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கல்வியை முழுசாகவே அரசு செலவிலே வழங்கினாங்க. ஆனால் தற்போதைய திமுக அரசு வந்து பள்ளிகளுக்கான மேம்பாட்டுக்கு நம்ம ஊர் நம்ம பள்ளி மாதிரி திட்டங்களையும் தொழில் நிறுவனங்கள் கொடுக்குற சமூக பொறுப்பு நிதியையுமே பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசோட நிதி எப்போதுமே இது வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருந்தாங்களே, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பங்களிப்பு ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. இது நான் வைக்கக்கூடிய அடுத்த ஒரு குற்றச்சாட்டு. இப்போ வரைக்கும் தமிழக அரசு தன்னோட பட்ஜெட்டில் 17% தான் கல்விக்கு ஒதுக்குது. கிட்டத்தட்ட 30% ஒதுக்கணும்னு ரொம்ப காலமாக கல்வியாளர்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிற ஒரு கோரிக்கையாகவே இப்போ வரைக்கும் அந்த கோரிக்கையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சிகளை இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட நடக்கலை. அந்த கல் அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. அதே நேரத்தில் உயர்நிலை மேல்நிலை வகுப்பில் ஏராளமான ஆசிரியர் பற்றாக்குறைகள் இங்கே காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது.
2003க்கு பிறகு ஆசிரியர் பணியிடங்களில் இங்கே நிரப்பப்படாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. நிறைய பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு வருத்தப்பட்ட ஒரு வேதனையான விஷயமாகவும் இது இருக்குது. ஆசிரியர்கள் இன்னமும் நிரப்பப்படாமல் அப்படியே இருக்குங்கிற விஷயம். தனியார் பள்ளிகளோட ஆதிக்கம் பெருசாகிட்டே வர்றது. இந்த சூழலில் அரசு உடனடியாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறது அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய ஏழை மாணவருடைய பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுடைய கோரிக்கையாகவும் இது இந்த இடத்துல இருக்குது. ஆசிரியருக்கு தன் குடும்பத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்தால்தான் மற்ற பிள்ளைகள் மேலே முழுசாக கவனம் செலுத்த முடியும். இது யாருமே மறுக்க முடியாது. எஸ், ஆமாம். அப்போ ஆசிரியர் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். பேசிக்காக என்னென்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஆசிரியர்களுக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் தொகுப்பூதியம் மதிப்பூதியம்னு சொற்ப சம்பளம் கொடுத்து நிரந்தரமில்லாத பணியையும் கொடுத்தா ஆசிரியர்களுக்கு மற்ற பிள்ளைகள் மேலே, அதாவது மற்ற பிள்ளைகளை எப்படி பொறுப்பாக பார்க்க முடியும், எப்படி பார்க்க அவர்களுக்கு ஃபஸ்ட்டு மனசு வரும். ஆனால் அரசு நிரந்தரமாக ஆசிரியர்களை நியமிக்க எந்த நடவடிக்கையும் இந்த இடத்துல எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். நாங்களெல்லாம் படிக்கும்போது ஆசிரியர்கள் தவிர்த்து உதவியாளர்கள், பியூன், அப்படி கிளர்க்கு, இப்படி நிறைய போஸ்டிங் இருக்கும் அரசு பள்ளிக்கூடங்களில். ஆனால் இப்போ இந்த போஸ்டிங்லாம் இப்போ இருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அப்போ கிளர்க்கு, பியூன், உதவியாளர் போஸ்டிங் இல்லை. அப்போ அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறா? தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும். அப்போ அவங்க பாடம் நடத்த மாட்டாங்களா? அந்த பாடம் நடத்துகிற நேரத்தில் தான் இந்த வேலையை உங்களை போய் செய்வாங்களா? அப்போ எஜுகேஷன் சிஸ்டம் பாதிக்கப்படாதா? குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இது ஏன் அரசு யோசிக்கலை? என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு இதுதான். ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலையை தவிர வேறு எந்த வேலையையும் இருக்காது அப்படிங்கிறது தான் டீச்சர் வேலை அப்படின்னாலே எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த பணியிடங்கள் எல்லாமே காலியாகி தான் இருக்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாட புத்தகங்கள்லேருந்து, நோட்டு புத்தகத்திலேருந்து, சீருடையிலேருந்து எல்லாமே இதற்கு முன்னாடி உதவியாளர்கள், பள்ளியில் இருக்கக்கூடிய கிளர்க்கு இவங்கள தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நேரடியாக தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் புலம்புறாங்க. இதனால் மாணவர்களுக்கு அந்த போதிக்கக்கூடிய அந்த கல்விங்கிறது தள்ளிக்கிட்டே போகுது. அல்லது அந்த மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க இந்த நோட்டு புத்தகங்கள், இந்த யூனிஃபார்ம்லாம் போய் அந்த ஹெட் ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு வரதுனால மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்தும் எந்த பயனும் இல்லாத ஒரு நிலைமையை தான் இன்றைக்கி தமிழக அரசு இந்த இடத்துல உருவாக்கி வச்சுருக்கு. இது என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களில் கொரோனாவுக்கு பிறகு குழந்தைகளோட மனநிலை ரொம்பவே மாறி போயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேரண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே புலம்ப ஆரம்பித்த ஒரு விஷயம், கொரோனாவுக்கு பிறகு மாணவர்களாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனால் அவங்கள கையாளுற ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிரமத்தை இது உருவாக்கி கொடுத்துருக்கு. மொபைலில் இன்றைக்கி புதுசாக விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. இப்படி செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய குழந்தைங்களை அதுலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு சுமையாக உருவாகியிருக்கு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பள்ளி ஒரு பிடித்தமான இடமா இருக்கணும். ஆனால் பெரும்பாலான அரசு பள்ளிக்கூடங்களில் அடிப்படையிலான விஷயங்களே இல்லைங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. நிறைய பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகளே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்கே பரவலாகவே இருக்குது. முக்கியமாக நிறைய அரசு பள்ளிக்கூடங்களில் கழிவறை வசதியே இல்லை. ஒருவேளை கழிவறை வசதி இருந்தாலும் பெரும்பாலும் பூட்டி இருக்குது, அல்லது அதை உபயோகப்படுத்த முடியாத, பயன்பாட்டில் இல்லாத வகையில் அது இருக்குது. இன்னும் சில கிராமங்களில் இப்போ வரைக்கும் பள்ளிக்கூட பிள்ளைகள் திறந்த வெளியில் தான் கழிவறைகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலையும் தமிழ்நாட்டில் இப்போயும் இருக்குது. இது மறுப்பதற்கு கிடையாது. இது என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் தான் மாணவரோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. இப்போ எப்படியோ அது குறைஞ்சு தனியார் பள்ளிகளில் மாணவரோட எண்ணிக்கை இப்போ அதிக அளவில் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. நம்ம எல்லாருமே நம்ம கண்கூடாக ரோட்டில் போகும்போது வரும்பொழுது பார்க்க முடியும். எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலோடைய யூனிஃபார்மை தான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ யதார்த்தமான ஒரு சூழலும் கூட. இவ்வளவு கட்டமைப்போட ஊருக்கு ஊர் அரசு பள்ளிகள் இருக்கும்போது ஏன் மக்கள் தனியார் பள்ளிகளுக்கு போகிறாங்க? அப்போ ஏன் அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை தக்க வைக்க முடியலைங்கிற கேள்விக்கு கல்வித்துறை அமைச்சர் பதில் வச்சிருக்காரா? இது என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு. இப்படி நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட நிறைய அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்படக்கூடிய நிலைமையில் இப்போயும் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? பழைய கட்டடங்கள் இருக்குது அப்படின்னா
பக்கத்தில் அதாவது அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வரலன்னா அந்த ஸ்கூலில் மூடிட்டு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூலில் அவங்களாம் சேர்க்கணும், அந்த ஆசிரியர்களை அடுத்த பள்ளிகளுக்கு மாற்றணும், இப்படின்னு தான் இது பண்ணுறாங்களே தவிர அதை புதுப்பிக்கணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்லை. ஸோ அரசு பள்ளிகள் மூடும் நிலைக்கு இன்றைக்கி வந்திருப்பதற்கு அரசு தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். ஸோ போதிய அளவுக்கு கட்டடங்கள் கூட இங்கே இல்லை. 10 மாணவர் 15 மாணவர்கள்னு நூற்றாண்டு கண்ட பள்ளிக்கூட கட்டடங்களுக்கே அந்த பள்ளிக்கூடங்களுக்கே இன்றைக்கி மாணவர்கள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு அந்த அந்த இருக்கைகள்லாம் காலியாகிட்டே வரக்கூடிய அவலங்களையும் தினந்தோறும் அல்லது அவ்வப்போது பத்திரிகையாளர்கள் செய்திகளை சுட்டி காட்டி ஃபோட்டோ எடுத்தும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதையும் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இது என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு. 1000 உயர்நிலை பள்ளிகள் 3000 தொடக்க பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களே இல்லாமல் இயங்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இங்கே இருக்குது. தொடக்க பள்ளியில் இவ்வளவு பிரச்சனைகளா, அப்போ உயர்கல்வியில் இன்னும் மோசமான பிரச்சனைகள் இருக்குமே அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. இப்படி தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய 13 பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்களே இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு அவலம் இங்கே இப்போ ஏற்பட்டிருக்கு. இதை விட பெரிய அவலம் இருக்கவே முடியாது இந்த இடத்துல. இந்த நிலைக்கு மத்திய அரசு காரணமா, மாநில அரசு காரணமா அப்படின்னு நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம் இந்த இடத்துல நான் விரும்பலை. அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அரசு சார்ந்து நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. அதுக்குள்ளே நாங்கள் பொதுமக்கள், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை நாங்கள் போக விரும்பலை. ஆனால் தமிழ்நாட்டோட அடிப்படையான கல்வி ஆதாரமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை போதுமான நிதி இல்லாமல், துணைவேந்தர்கள் இல்லாமல் சீரழிஞ்சிக்கிட்டு வர்றதை எங்களால் பார்க்க முடியலை. அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு முன்மாதிரியாக எல்லா விஷயங்களையும் இருக்குது, கல்வியிலையும் அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டமே இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அது சிறஞ்சிக்கிட்டு உடஞ்சிக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் அதற்கான விஷயங்களாக இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விவகாரம் இப்போது நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் துணைவேந்தர் இல்லாத நிலையில் பல்கலைக்கழகங்கள் இயல்பை போலவே இயங்க தமிழக அரசு இன்னும் கூடுதலான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. சக பேராசிரியர்களுடைய கோரிக்கையாகவும் இந்த இடத்துல இருக்குது. இது என்னுடைய அடுத்த குற்றச்சாட்டு. அரசு பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் சரி மக்களுக்குமே சரி அரசு நம்பிக்கை தந்திருக்கணும். ஆனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் நிர்வாக குளறுபடிகளால் தடுமாறி நிற்குது. இதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. பல ஜனாதிபதிகளை உருவாக்கிய, பல குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய சென்னை பல்கலைக்கழகம், பெரிய பெரிய விஞ்ஞானிகளையும் அறிவியலாளர்களையும் உருவாக்கிய அண்ணா பல்கலைக்கழகங்கள் கூட துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்படுவது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துருச்சு. ஆளுநரோட தலையீடு இப்படி இருக்குது, தமிழக அரசோட தலையீடு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு பிரச்சனைகள் தான் இருக்குது, பிரச்சனைகள் தான் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கான சொல்யூஷன் ஆளுநரும் தரலை, தமிழக அரசும் தரலை. ஸோ சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எல்லாம் நிதி பற்றாக்குறையால் இப்போ தள்ளாடிக்கிட்டு இருக்குது. நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கல்வி கனவு பாதிக்கப்படக்கூடாதுன்னு கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் தற்போதைய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அதை பொறியியல் மற்றும் அந்த பொறியியல் தொழில் படிப்புகளுக்கு இன்னும் அதை விரிவுபடுத்தியிருக்காங்க, அந்த 7.5% இடஒதுக்கீடு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 7.5% இடஒதுக்கீட்டில் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் முறையாக நடத்தப்படலை, அவர்கள் மோசமாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பரவலாகவே இருக்குது. அவங்களுக்கான உணவு கூட தரமாக கொடுக்கப்படுறது கிடையாதுங்கிறதையும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அலிகேஷனாக நாங்கள் முன்வைக்கிறோம். அதை பற்றியும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இப்படி தொடக்க கல்வி தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்குது. அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்கும் போதிய நிதி ஒதுக்கி போதிய ஆசிரியர்களையும் பேராசிரியர்களையும் நியமனம் செய்து அந்த பற்றாக்குறை ஆசிரியர்கள் காலியிட பணிகளெல்லாம் கரெக்டாக நிரப்புனா மாணவர்கள் நிம்மதியாக, நம்பிக்கையாக, விருப்பத்தோடு கல்விக்கூடங்களுக்கு, அரசு கல்விக்கூடங்களுக்கு சாரசாரையாக படையெடுத்து வருவது அதிகரிக்கும். விருப்பப்பட்டு படிப்பதும் இன்னும் அதிகரிக்கும். அரசு பள்ளிக்கூடங்களோட தரத்தை உயர்த்துவதற்கு இது உந்துகோலாக இருக்கும். அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரம் உயர்வதற்கும் இது இன்னும் உந்துகோலாக இருக்கும். ஸோ
ஏழை எளிய மாணவர்களுக்கு கூட முறையான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு அரசு நினச்சிச்சின்னா அப்போ அந்த இடத்துல அரசு அந்த கட்டடங்களை கட்டமைக்கிற விஷயங்களை, ஆசிரியர்களை கட்டமைக்கக்கூடிய விஷயங்களை, இப்போ போதுமான நிதியை ஒதுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அரசு முறையாக அந்த இடத்துல கையாளணும். இதெல்லாம் நடந்த பிறகு தான் அரசு இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற விஷயத்தை அரசு கொண்டாடணும். ஆனால் இதெல்லாம் செஞ்சாலே இந்த விழாவை அரசு கொண்டாட தேவையில்லை. மக்களே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஊருக்கு ஊர் விழா எடுத்து கொண்டாடி தீர்ப்பாங்க அரசை. இதை அரசு கவனத்தில் கொள்ளணும். ஒரு எதிர்கட்சியாக ஏன் இவ்வளோ விஷயங்களை எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்களை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, அரசு கல்வி விஷயத்தில் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நேர்மையாக தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்குது. அது பத்தாது, போதாது, இன்னும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக கல்வியில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சுட்டி காட்டியிருக்கோம். இதை இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இன்னும் இந்த பிரச்சனைகளை உயர்த்தி பிடிச்சா தமிழக அரசு இன்னும் வேகம் எடுத்து முறையான வசதிகளை செய்து கொடுக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய ஏழை பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அரசு பள்ளிகளில் சரி பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல, அதை கீழே கமெண்டில் பதிவிடுங்க. இது எதிர்கட்சிக்கும் எதிர்கட்சியும் கையில் கொடி பிடிக்க உதவியாக இருக்கும். அரசும் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கு அது உந்துகோலாக இருக்கும். நன்றி.